ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மை உரைவில் அத்தியாயம் 2 கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் 25. அவ்யக்தோயம் அச்சிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்சதே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் நானுஷோச்சித்தும் அர்ஹசி. வார்த்தை தமிழ் அர்த்தம்: அவ்யக்தக பார்வைக்கு எட்டாதவன், அயம் இந்த ஆத்மா, அச்சிந்த்யக சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், அயம் இந்த ஆத்மா, அவிகாரியக மாற்றமில்லாதவன், அயம் இந்த ஆத்மா, உச்சதே கூறப்படுகின்றது, தஸ்மாத் எனவே, ஏவம் இதுபோல, விதித்வா அதை நன்கு அறிந்து, ஏனம் இந்த ஆத்மா, ந இல்லை, அனுஷோச்சித்தும் கவலைப்பட, அர்ஹசி நீ தக்கவன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலும் மாற்ற முடியாதவன் என்று கூறப்படுகிறது. இதனை நன்கறிந்து நீ உடலுக்காக வருத்தப்படக்கூடாது. பொருளுரை: முன்பே கூறியபடி ஆத்மாவின் அளவு நமது பௌதீக கணிதத்தின்படி மிகச் சிறியதாகும். மிகவும் சக்தி வாய்ந்த நுண்பொருள் நோக்கியாலும் அவனை காண முடியாது. எனவே அவன் பார்வைக்கு புலப்படாதவன் என்று அழைக்கப்பட்டுள்ளான். ஆத்மாவின் இருப்பை பொறுத்தவரை ஸ்ருதி எனப்படும் வேத அறிவின் வாயிலாக அன்றி பரிசோதனை மூலமாக எவராலும் நிரூபிக்க முடியாது. ஆத்மா இருப்பது அனுபவத்தால் உணரப்பட்டாலும் கூட அதனை புரிந்து கொள்வதற்கு வேறு வழி ஏதும் இல்லாததால் வேத உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். உயர் அதிகாரிகள் கூறியதை மட்டும் அடிப்படையாக கொண்டு நாம் பல்வேறு விஷயங்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம். தாயின் அதிகாரத்தின் அடிப்படையில் தந்தை இருப்பதை எவராலும் மறுக்க முடியாது. தாயின் அத்தாட்சியை தவிர தந்தை யார் என்பதை தெரிந்து கொள்ள வேறு வழி ஏதும் இல்லை. அதுபோல ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு வேதங்களை கற்பதைத் தவிர வேறு வழி கிடையாது. வேறு விதமாக கூறினால், ஆத்மா மனிதனின் ஆராய்ச்சி அறிவிற்கு எட்டாததாகும். அது உணர்வுடையதாகும். இந்த உணர்வும் வேத வாக்கே. நாம் இதை ஏற்றாக வேண்டும். உடல் மாற்றமடைவதைப் போல ஆத்மா மாற்றமடைவது இல்லை. நித்தியமாக மாற்றமில்லாத ஆத்மா எல்லையற்ற பரமாத்மாவுடன் ஒப்பிடுகையில் என்றுமே அணுவாக திகழ்கிறான். பரமாத்மா எல்லையற்றவர், ஜீவாத்மாவோ எல்லைக்கு உட்பட்டவன், மிகச்சிறியவன். எனவே மிகச்சிறிய மாற்றமில்லாத ஜீவாத்மா எல்லையற்ற ஆத்மாவுடன், பரமபுருஷ பகவானுடன் ஒருபோதும் சமமாகிவிட முடியாது. ஆத்மாவை பற்றிய கருத்துக்களை ஆணித்தரமாக உறுதிப்படுத்துவதற்காக இக்கொள்கை வேதங்களில் வெவ்வேறு விதத்தில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது. ஒரு விஷயத்தை தவறின்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அதனை மீண்டும் மீண்டும் உரைப்பது அவசியமாகிறது. இத்துடன் பக்திவேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாश्चात्य தேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே
ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த பகுதியில் நாம் ஆத்மாவின் குணங்கள் கிருஷ்ணர் விவரிக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாதத்தில் கிருஷ்ணர் ஆத்மாவை பற்றி 3 குணங்களை விவரிக்கிறார். என்ன அப்படின்னா, ஆத்மா நம்மளுடைய பௌதிக புலன்களுக்கு எட்டாதவன், பார்வைக்கு புலப்படாதவன் அப்படிங்கிறத சொல்றாரு. 2வது, நம்மளுடைய சூக்ஷ்ம உடல், அதாவது சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத சொல்றாரு. மேலும் ஆத்மா தன் நிலையிலிருந்து எப்போதும் எந்த ஒரு மாற்றத்தையும் சந்திப்பது கிடையாது. இந்த மாற்றமில்லாதவது அப்படிங்கிறது எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னா, ஆத்மாவானது தான் பெற்றிருக்கக்கூடிய உடல் மாறினாலும், தான் பெற்றிருக்கக்கூடிய மனநிலை மாறினாலும், அந்த உயிர்வாளியானது என்னைக்கும் மாறப்போவது கிடையாது. நான் 20 வருடத்துக்கு முன்னாடி நான் ஒரு நபர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்போவும் நான் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நான் இப்போ வாலிப பருவத்திற்கு வந்திருக்கலாம். ஆனா நானே மாறிவிட்டதாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே போல பிற்காலத்துல வயதான நிலைக்கு நம்ம செல்லலாம். ஆனா வயதான போது நம்ம வேறொரு மனிதனாக நான் இருப்பேன் அப்படிங்கிறதும் கிடையாது. நான் மாறிவிட முடியாது. நான்கிற அந்த உயிர்வாளியானது எப்பவுமே அந்த ஒரே ஒரு உயிர்வாளி தான். ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த உயிர்வாளிங்கிற அந்த நிலையிலிருந்து என்னைக்கும் மாறிவிட முடியாது. மேலும் இந்த உயிர்வாளியானது எப்பவுமே பகவானுடைய ஒரு அம்சமாக தான் திகழ்ந்து கொண்டு இருப்போம். நான் இன்னைக்கு பகவானுடைய அம்சமாக இருக்கிறேன், நாளைக்கு பகவானாக மாறி விடுவேன் அல்லது பரமாத்மாவாக மாறி விடுவேன் அப்படிங்கிறது அந்த கருத்து கிடையாது. எப்பவுமே நம்ம ஜீவாத்மா தான், உயிர்வாளி தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுபோல நம்மளுடைய குணங்களும் என்னைக்கும் மாறிவிட முடியாது. நாம இன்னைக்கு ஒரு கட்டுண்ட நிலையில வேணாம் நம்ம இருக்கலாம். ஆனா நம்மளுடைய உண்மை நிலை சச்சித்தானந்தம். இன்னைக்கும் நம்ம ஜீவாத்மா அந்த சச்சிதானந்த நிலையை தான் நம்ம பெற்று இருக்கிறோம். பிற்காலத்திலேயும் நம்ம இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறமும் நம்மளுடைய சச்சிதானந்த நிலையானது மாறிவிட போவது கிடையாது. ஆக ஆத்மா எந்த மாற்றத்தையும் சந்திப்பது கிடையாது. அதை நம்ம ஆணித்தரமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா இன்னைக்கு இந்த உடல்ல இருக்குது, பிற்காலத்துல இதோடைய நிலை அழிந்து விடுவோம் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்மளுடைய உடல் வேணா அழிந்து போகலாம், நம்மளுடைய மனநிலை வேறொரு மனநிலையை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா ஆத்மா தன்னுடைய இருப்பானது என்னைக்கும் அழித்து கொள்ள முடியாது. அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அந்த வகையில ஆத்மா எந்த மாற்றத்தையும் சந்திப்பது கிடையாது. ஆத்மா நித்தியமானது. அதனாலதான் நம்ம இந்த ஆத்மாவுடைய குணங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஆத்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம இதை நம்ம அனுபவத்தால் நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா இதை நம்மளால நம்ம பௌதிக புலன்களால நம்ம இதுல நிரூபித்து காட்டணும் அப்படின்னா அது இயலாத காரியம். அனுபவத்தால் அப்படின்னா நம்ம ஒரு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கிற ஒரு மனிதனுக்கும் அதே மனிதன் இறந்த பிறகு பெற்றிருக்கக்கூடிய சரீரத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஆத்மாவானது அந்த உயிரில் இருக்குது. அந்த ஆத்மா உயிரில் இருக்கிறதுனால தான் அந்த உடல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஆத்மா உடலை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் அந்த உடல் ஒரு வெறும் ஜட பொருளாக தான் இருக்குது. ஒரு உயிருள்ள பொருள், ஒரு உடலுக்கும் உயிரற்ற பொருளுக்கும் எல்லா வகையான மூலப்பொருட்கள் எல்லாமே இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா உயிர்வாளி, அதாவது ஆத்மா மட்டும்தான் ஒரு இதுல இருக்குது, இன்னொரு இதுல இல்லை. அது மட்டும்தான் வித்தியாசம். அதனால ஆத்மா இருக்குது அப்படிங்கிறது நம்மளால அனுபவத்தால நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆத்மா இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம உடல்ல பல்வேறு வகையான செயல்களை செய்கிறோம், பல்வேறு வகையில நம்ம சிந்திக்கிறோம், பல்வேறு வகையான நம்ம முடிவெடுக்கிறோம் ஒரு செயலை செய்வதற்கு. ஸோ இது போல பல செயல்களும் பலதரப்பட்ட அனுபவங்களும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆத்மா இல்லை அப்படின்னா இந்த உடலானது ஒரு வெறும் ஒரு ஜடப்பொருளே தான். அது ஒரு ஜடப்பொருள் அப்படின்னா இந்த டேபிள் இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு 500 வருஷம் போனாலும் இந்த டேபிள் இந்த நிலையை மாறப்போவது கிடையாது. அது ஜடப்பொருள் தான். தானாகவே நகரப்போவதும் கிடையாது. அதை நம்ம அது அதற்கு எந்த ஒரு உணர்வும் கிடையாது. ஆனா உயிருள்ள ஒரு மனிதனுக்கு மிக உயர்ந்த உணர்வுகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில நாம ஆத்மா இருக்குது அப்படிங்கறத நம்மள அனுபவிக்க முடியும். ஆனா இதை நம்ம ஆத்மா நம்மளுடைய புலன்களால நம்ம பார்க்கணும், தெரிந்து கொள்ளணும், இல்லைன்னா கேட்கணும் அப்படின்னா அது இயலாத காரியம். அது அந்த மாதிரி நம்மளால நிரூபிக்க முடியாது. என்னன்னா நம்மளுடைய புலன்கள்
ஒரு வரம்பிற்கு உட்பட்டது ஒரு புலன்கள். ஒரு ஒரு சில நம்மளுடைய கண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐம்பெரும் புலன்கள் சொல்லக்கூடிய இதுல இந்த கண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு அளவிற்கு மேல அளவிற்கு கீழே நாம இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மளால பார்க்க முடியாது. அதே போல ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதையும் நம்மளால பார்க்க முடியாது. ஆக பார்வையால நம்ம ஆத்மா நம்மளுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால என்னைக்கும் நம்மளால அந்த பார்த்து நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. அதே போல கேட்டும் நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளுடைய காதுகள் ஒரு ஒரு சர்டன் ஃப்ரீக்குவன்சிக்கு மேலேயும் ஒரு சர்டன் ஃப்ரீக்குவன்சிக்கு கீழேயும் இருக்கக்கூடிய ஒலி அதிர்வுகளை நம்மளால கேட்க முடியாது. 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்மளால காது கேட்குவதற்கு உண்டான திறம் பெற்றது. ஸோ இது போல நம்ம மனதாலே நம்ம மனக்கற்பனையாலேயும் நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியாது. வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, ஒரு கட்டுண்ட ஆத்மாவுக்கு 4 குறைபாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, ஒரு பக்குவமற்ற புலன்கள். நம்ம புலன்கள் எல்லா வகையான விஷயத்தையும் நம்மளால அறிந்து கொள்வதற்கு இயலாத ஒன்று அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது, பக்குவமற்ற புலன்கள். இரண்டாவது, நாம தவறு செய்வதற்கு முனைந்துள்ளோம். அதாவது நம்ம புலன்கள் பக்குவமற்றதாக இருப்பதனால நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு சரியான செயல்களாகவும் இருப்பது கிடையாது. அதில் தவறுகள் நடப்பதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம தவறு செய்வதற்கு நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளுடைய எண்ணமும் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உண்மை நிலை ஒரு மாதிரி இருக்கும். நாம் உண்மையின் புரிந்து கொண்ட ஒன்றும் உண்மை நிலையும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதனால நம்ம தவறு செய்வதற்குள்ள சுபாவம் கொண்டிருக்கிறோம். கட்டுண்ட நிலையில, ஒரு முக்தி அடைந்த நிலையில நம்ம அந்த மாதிரியான ஒரு இது சந்திப்பது கிடையாது. மூன்றாவது, கட்டுண்ட நிலையில நாம மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய சுபாவமும் நமக்கு இருக்கின்றது. ஏமாற்றக்கூடிய சுபாவம் அப்படின்னா, நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம இந்த பௌதீக உலகை நம்ம நம்ம ஆள வேண்டும், அதாவது என்னுடைய விருப்பப்படி எல்லாமே நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சுபாவம் இருக்கிறதோ அப்பப்பெல்லாம் நம்ம மற்றவர்கள் சொல்லுவதை நம்ம கேட்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லை. நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்களுக்கு, நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அவங்க மாறுதலாக நடந்து கொள்ளும் போது அவங்க மேல ஒரு வெறுப்பு வருது. அப்படி அந்த வெறுப்பானது நம்ம நம்ம தகர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம அவங்கள பௌதீக ரீதியாக நம்ம அவங்கள ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த குணம் நமக்கு நம்ம மனதில் ஏற்படுது. ஆக நம்ம கட்டுண்ட நிலையில ஒரு மனிதன் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய சுபாவமும் பெற்றிருக்கிறான். நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம தெரிந்தே ஏமாற்றுகிறோம் மற்றவர்களை. ஒரு சில மக்கள் நம்ம நினைக்கலாம், நாம் நம்ம மற்றவங்களை ஏமாற்றணுங்கிற அவசியமே அந்த எண்ணமே நமக்கு இல்லையே அப்படின்னு. ஆனால் நம்ம இந்த கட்டுண்ட நிலையோட உள்ளார்ந்த குணம் என்னன்னா, எப்போ நம்ம மற்ற இந்த பௌதீக உலகத்தை நம்ம ஆளணுங்கிற அந்த சோபம் இருக்கிறதுனால மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய அந்த நிலை நம்மளையே அறியாமல நம்ம பெற்றிருக்கிறோம். அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது, இந்த கட்டுண்ட நிலையில நம்ம மாயையின் வசப்பட்டுள்ளோம். மாயையின் கீழே நம்ம பிடிபட்டுள்ளோம். அந்த மாயையின் கீழே நம்ம பிடிபட்டு இருக்கிறதுனால உண்மை நிலை என்ன, அது உண்மை நிலை இருக்குது. ஆனால் எனக்கு தெரிந்த உண்மை, நம்ம மனசுல நம்ம உண்மையை ஏற்றுக்கொண்டது வேறொன்று. ஆகையால் நம்ம மாயையின் வசப்பட்டுள்ளோம். இதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 குறைபாடுகள் இருக்கிறதுனால, அதாவது மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய சுபாவம், மாயையின் வசப்பட்டு இருப்பது, நம்மளுடைய புலன்கள் பக்குவமற்ற நிலையில் இருக்கிறதுனாலையும், குற்றம் புரியக்கூடிய சுபாவம் இருக்கிறதுனாலையும், இந்த கட்டுண்ட நிலையில நம்ம உண்மையை நம்ம புலன்களால புரிந்து கொள்ள முடியாது. மேலும் அனுபவத்தாலேயும் நம்ம ஆராய்ந்தும் நம்மளால இந்த உண்மையை நம்மளால தெரிந்து கொள்ளவும் முடியாது. ஆராய்ந்து தெரிந்து கொள்வதுன்னா நம்ம
ஒரு சில விஷயங்கள் நம்மளை ஆராய்ந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். முன்னாடியே நம்ம இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம பார்த்து இருக்கிறோம். என்னன்னா ரேடியோ வேவ்ஸ் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அதோடைய விளைவு, அந்த ரேடியோ வேவ்ஸ் ரிசீவ் பண்ணனதுக்கு அப்புறம் அதை ஒரு ஒலி அலைகளாக மாற்றுவதன் மூலமாக, அந்த அந்த சப்தங்கள் கேட்பதன் மூலமாக ஒரு இந்த ரேடியோ வேவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். வேறொரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு கர்டைன் இருக்குது அப்படின்னா, அந்த இதில் வந்துட்டு ஜன்னலில் வந்துட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற கர்டைன் வந்துட்டு ஆடுவதன் மூலமாக, அசைவதன் மூலமாக அங்கே காற்று இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ளலாம். ஸோ அதுபோல் ஒரு விஷயங்கள் ஆராய்ந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆத்மா இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளணும்னா அது முடியாத காரியம். மூன்றாவது வகையான இது வழிமுறை என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு விஷயத்த ஒரு அதிகாரி இடத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது. அதற்கு பேர் சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இந்த சப்த பிரமாணம் அப்படிங்கிறது நம்மளுடைய புலன்களால் நம்மளால அனுபவிக்க முடியாது. நம்ம புலன்களால் நம்ம வந்துட்டு அதை தெரிந்து கொள்ள முடியாது. நம்மளுடைய மனக்கற்பனையால் நம்மளால ஆராய்ந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் உயர்ந்த அதிகாரியின் வாயிலாக நம்ம கேட்டறிவதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு அதுவும் நம்ம முந்தைய வகுப்புல நம்ம பார்த்துருக்குறோம். என்னன்னா, ஒரு தாயின் அதிகாரத்தை தவிர ஒரு குழந்தையின் தந்தை யார் என்பதை நம்மளால அதைவிட சிறந்த அதிகாரி யாருமே கிடையாது. ஒரு குழந்தையின் தாய், ஒரு தந்தை யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு தாயின் அதிகாரத்தை தவிர, தாயின் வார்த்தைகளை தவிர எந்த ஒரு உயர்ந்த ஆதாரமும் கிடையாது. அதுபோல இந்த ஆத்மாவின் நிலையை நம்ம வந்து அறிந்து கொள்வதற்கு வேத உண்மையை, வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கோட்பாடுகள் தவிர உயர்ந்த உண்மை எதுவும் கிடையாது. இந்த வேத உண்மையை தான் இதற்கு முன்பாக பல ஆச்சாரியர்கள் பின்பற்றி கொண்டிருந்தாங்க, பல சாதுக்கள் பின்பற்றி கொண்டிருந்தாங்க. ஆக அவங்களும் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு வேதங்களுடைய சொல்லப்பட்டிருக்கிற உண்மை, வேதங்கள் எடுத்துரைக்கக்கூடிய கருத்துக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆக வேதங்கள், சாதுக்கள், ஆச்சாரியர்கள், இந்த மூன்றுக்கும் அவங்களுடைய அதிகாரத்தை தவிர வேற எந்த ஒரு உயர்ந்த அதிகாரியாலையும் ஆத்மாவின் குணங்களை நம்ம வேற ஒருத்தருக்கு நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. அது குரு, சாது, சாஸ்திரம் அப்படிங்கிற இந்த மூன்றுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்த அதிகாரத்தை தவிர வேறு வழிமுறையால நம்மளால ஆத்மாவின் மற்ற குணங்கள்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியாது. இதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். சரி, இந்த ஆத்மா உண்மை நிலையில என்ன நிலையில இருக்குது அப்படின்னா, ஒரு சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறது. அந்த சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற நிலையில. ஆனா கட்டுண்ட நிலையில நாம இந்த என்னத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, இந்த பௌதிக புலன்களால ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோம். நமக்குன்னு இந்த உடலுக்குன்னு ஒரு பிறப்பு, ஒரு இறப்பு அப்படின்னு இருக்குது. அதனால நம்ம ஒரு சத் அப்படிங்கிற இந்த எல்லா காலகட்டத்திலையும் வாழக்கூடிய அந்த நிலையை நம்மளால இந்த உடல் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, முழுமையான அறிவு. அந்த முழுமையான அறிவு அப்படிங்கிறது இந்த பௌதீக உலகத்துல இந்த பெற்றிருக்கும் சமயத்துல நம்மளால அனுபவிக்க முழுமையான அறிவு நம்ம பெற முடியாது. ஏன்னா நம்ம என்னைக்கு நம்ம இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுறோமோ அப்போ நம்மளுடைய முழு அறிவோட இயங்கிக் கொண்டு இருக்க முடியும். நம்ம கட்டுண்ட நிலையில தெரிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மையானது ஒரு வரம்பிற்கு உட்பட்ட உண்மைதான். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரிலேட்டிவ் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புரிந்து கொண்டது எல்லாமே ஒன்றை விட ஒரு பொருளை கம்பேர் பண்ணி, அதாவது ஒரு விஷயத்த ஒப்பிட்டு இன்னொரு விஷயத்த நம்ம உண்மையானது, நிலையானது அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அந்த நிலையில தான் நம்மளால பல விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்கிறோம்.
நம்மளுடைய முழு அறிவானது இப்போ நம்ம பெற்றிருக்கவில்லை கட்டுண்ட நிலையில. அதே போல கட்டுண்ட நிலையில நம்ம ஒரு ஆன்மீக ஆனந்தத்தை, நம்மளுடைய உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க கூடிய நிலையில் நம்ம இல்லை. இந்த பௌதிக உலகில் இந்த ஜட ஆனந்தத்தை அது தற்காலிகமாக இந்த புலன்களின் ரீதியாக நம்ம ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். புலன் பொருட்களோட சம்பந்தப்படுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய அனுபவத்தை மட்டும்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த அனுபவத்தை தான் நம்ம நம்மளுடைய ஆனந்தம் அப்படின்னு நம்ம ஆனந்தமாக நான் நினைச்சு நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் ஒரு வரம்பிற்கு உட்பட்டு இருக்கிறதுனால, நம்ம புலன்களே வரம்பிற்கு உட்பட்டு இருக்கிறதுனால புலன் திருப்தியும் புலன்களால முழுமையான திருப்தியும் கொள்வது கிடையாது. அதாவது முழு ஆனந்தத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆக இந்த கட்டுண்ட நிலையில நம்ம அசத் அச்சித் இந்த ஜட ஆனந்தம் அப்படிங்கிற நிலையில நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய முக்தி அடைந்த பிறகு, நம்ம ஆன்மீக நம்மளுடைய உண்மையின் நிலைக்கு நம்ம திரும்பிய பிறகு நம்ம அனுபவிக்கக்கூடியது சத் சித் ஆனந்தம். அதே ஆத்மா தான். ஆத்மா எந்த ஒரு மாற்றமும் பெறப்போவது கிடையாது. நாமளே தான் பிறகு இப்ப இருக்கிற அசத் சித் ஜனானந்தம் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி நம்ம சத் சித் ஆனந்தம் அப்படிங்கிற நிலையை நம்ம அனுபவிக்க போகிறோம். அதற்கு அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பௌதிக உலகத்துல ஒரு வழிமுறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும். அந்த வழிமுறை தான் வேதங்கள் மூலமா நம்ம தெரிந்து கொள்கிறோம். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு மனிதன் வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இதை பழங்காலத்துல எல்லா மக்களும் இதை பின்பற்றி கொண்டு இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் நம்ம பொருளாதார முன்னேற்றத்திற்கும் புலன் திருப்திகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த ஞானமானது நம்ம அடிப்படையாக நம்ம வளர்த்துக்காம நம்மளுடைய வெளிப்புற ஞானம், அதாவது நம்மளுடைய பொருளாதார முன்னேறுவதன்மாக நம்ம நம்மளுடைய வாழ்க்கை மாறுகிறது, அல்லது நம்மளுடைய புலன்கள் நம்ம திருப்தி கொள்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையை நம்ம உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அறியாமையில் நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே பழங்காலத்துல இது ஒரு பாமர மனிதனாக இருந்தாலும் சரி, முழு அறிவு கொண்ட ஒரு பண்டிதனாக இருந்தாலும் சரி, அவன் இந்த அடிப்படையான அறிவை மையமாக வைத்துதான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அதனால அது காலம் மாறிவிட்டதே அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு உண்மை நிலையை நம்ம தெரிந்து கொள்ள முடியாம போகக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம இழப்பது கிடையாது. இந்த காலகட்டத்திலையும் நம்ம உண்மை நிலையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த பாக்கியம் நமக்கு இருக்கிறது. கடவுள் மிகவும் கருணை உள்ளம் கொண்டு இந்த பாக்கியத்தை நமக்கு இந்த காலகட்டத்திலையும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, இந்த நாம சங்கீர்த்தனத்தை நம்ம பின்பற்றுவதன் மூலமாக, அதாவது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இந்த சப்தத்தை நம்ம உச்சரித்து அதை காதால கேட்பதன் மூலமாக நம்மளுடைய உண்மை நிலைக்கு நம்மளால திரும்ப முடியும். இதுதான் பகவான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கருணை உள்ளம் கொண்டு வழங்கி இருக்கக்கூடிய வழிமுறை. இந்த வழிமுறையை நம்ம முழு மனதோட பின்பற்றினோம் அப்படின்னா, அது சப்தத்தை சொல்லி, மந்திரத்தை சொல்லி, அந்த சப்தத்தை காதால என்ன சொல்றோமோ அதை அப்படியே காதால நம்ம கூர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வழிமுறை, இந்த ஜபத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நம்ம அசத் அச்சித் ஜனானந்தம் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி நம்ம சத் சித் ஆனந்தம் அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தி கொள்ள முடியும். அது நம்ம கையில தான் இருக்குது. நாம் இதற்கு நம்ம வாழ்க்கையை இதை முற்பட்டோம் அப்படின்னா பகவான் நமக்கு உதவி செய்வார். இந்த விஷயத்துக்கு தான் பகவான் நமக்கு உதவி செய்வார். உண்மையாகவே அவர் உதவி செய்வார். மற்றபடிக்கு நம்ம இந்த ஜட ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கொண்டு
நம்ம ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றுவதற்காக பகவானோ அல்லது வந்துட்டு அவரால் நியமிக்கப்பட்ட தேவர்களாலோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலேயோ நடப்புது அப்படிங்கிறது அது வந்துட்டு ஒரு அவங்களுடைய முழு மனதோட அது நம்ம அந்த அந்த அருள் நமக்கு இல்லை. தேவர்களாக இருந்தாலும் சரி, பகவானாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உள்மனதில் என்ன இருக்குது அப்படின்னா எல்லா ஜீவாத்மாக்களும் இந்த பௌதிக வாழ்க்கையை விடுத்து உண்மையான ஆன்மீக வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான். அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஆன விஷயம் இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபம் இந்த காலகட்டத்தில் பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம பின்பற்றி நம்ம உண்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம கடமை பாடுபட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கண்டிப்பாக இந்த ஒரே பிறவிலேயே நம்ம அனுபவிக்க முடியும். அதை சச்சித்தானந்த நிலையை நம்மளால அனுபவிக்க முடியும். இத்துடன் இந்த பகவத்கீதை வகுப்பை நம்ம நிறைவு செய்து கொள்வோம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.